வழக்காடு மன்றம்னா விசாலாட்சி அக்கா தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது. ஏன்னா வேற யார் பேசினாலும் அந்த எதிரிலே வருகிற வாதங்களுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் விதண்டாவாதம் செய்வார்கள். ஆனால் எங்க விசாலாட்சி அக்கா பாட்டாலே பதில் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கருத்துக்கும் பாட்டால், ஒன்னுத்துக்கும் பேப்பர் இருக்காது, எல்லாம் ஆல் ஃப்ரம் அவர் மெமரி. சரி, இது கூட நீங்க நம்ம சொல்லலாம், சரி அவங்களுக்கு ரொம்ப தமிழ் மேல பெரிய காதல், நிறைய பட்டிமன்றத்தில் பேசியிருக்காங்க, இப்போ ஒரு 10 பட்டிமன்றம் பேசினாலே தலைப்பு ரிப்பீட் ஆகும், அதனால ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லைன்னு கூட உங்களில் சில பேர் சொல்லலாம். ஆனால் இப்போ ஒரு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 36 வருடம் அவங்க கல்லூரியில் ஆசிரியராக இருந்திருக்காங்க. எவ்வளோ வருஷம்? 36 வருஷம். இந்த 36 வருஷத்தில் எவ்வளவு கிளாஸ் எடுத்திருப்பாங்க யோசிச்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. 36 வருஷத்தில் எத்தனை கிளாஸ்? இதுவரை ஒரு கிளாஸு கூட, அந்த 36 வருஷத்தில் ஒரு வகுப்புக்கு கூட புக்கையோ நோட்ஸையோ அவங்க எடுத்துட்டு போனதா சரித்திரம் கிடையாது. அவங்க மாணவிகள் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. விசாலாட்சி மேடம் கிளாஸுக்கு வந்தா எல்லா டீச்சரும் ஒரு புக்கை வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பாட்டு தெரியும்னா கூட அடுத்த பாட்டு என்ன, 10 பாட்டு சொல்லி தரணும், இல்லை 8 பாட்டுன்னா ஒரு பாட்டு சொல்லிடுவாங்க, அடுத்த பாட்டு என்னன்றதுக்காக புக் ரெஃபரன்ஸ் வேணும்ல, அது கூட தேவையில்லாத ஹியூமன் கம்ப்யூட்டர் தான் விசாலாட்சி அக்கா. சரி, பாட்டுலாம் ஞாபகம் இருக்கும், இலக்கணத்துக்கு புக்கு வேண்டாமா? இலக்கணமும் சொல்லித்தரும், இலக்கணத்துக்கும் அவங்களுக்கு புக்கு வேண்டாம். ப்ரோஸுக்கு அதுக்கும் அவங்களுக்கு புக்கு வேண்டாம். 36 வருடம் ஒரு புத்தகத்தை, ஒரு தாளை கூட வகுப்புக்கு எடுத்து போகாமல் வகுப்பெடுத்த எங்க விசாலாட்சி அக்காவினுடைய வெயிட் 36 kg தான். நான் எந்த விதமான இதுக்காகவும் நகைச்சுவைக்காகவும் சொல்லலை. ஆனா பாரதி சொன்னால, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல், வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று எங்க மகாகவி சொன்னானே, அந்த அக்னி தான் எங்க விசாலாட்சி அக்கா. அவங்கள பார்த்தாலே தன்னம்பிக்கை வரும், அவங்கள பார்த்தாலே உழைப்பு என்பதனுடைய பெருமை நமக்கு தெரியும். அப்படி ஓயாமல் தமிழ் பணி செய்து மேடைகளை தன் வசமாக்கி அத்தனை கருத்து செறிவையும் தன்னுடைய நெற்றியினுடைய 2 பொட்டுக்களுக்குள் மாத்திரமே சுமந்து இருக்கின்ற விசாலாட்சி அக்காவுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இளம்பிறை அக்காவை முதல்ல நான் பார்த்தப்போ கம்பன் கழகத்தில், சென்னை கம்பன் கழகத்தில் நான் பரிசு வாங்கினேன். 2nd இயரோ 3rd இயரோ படிச்சுட்டு இருந்த மாணவினா. எனக்கு பெருசாக இலக்கிய உலகத்தில் இருக்கிறவங்கள அவ்வளோவா எனக்கு அப்போ அறிமுகம் கிடையாது. நான் ஸ்டூடெண்ட்னா பயமாக தானே இருக்குது. இப்போ எங்கள் பிள்ளைங்களாம் வந்து பரிசு வாங்கிச்சில்ல, இங்கே இருக்கிற எல்லாரையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது தானே, அப்படி தானே நாங்களும் இருந்திருப்போம், யாரையும் தெரியாது. மாது அண்ணாவுடைய அப்பா இருக்காருல்ல, ராதாகிருஷ்ணன் சார், அவரை தான் நான் முதல்ல பார்த்த ஆளுமை. அப்படி எங்கள் மேடம் முன்னாடி வந்து நின்று அந்த குடுமையை அப்படி கட்டிக்கிட்டு பேச ஆரம்பிப்பார். ஆஹா, அதெல்லாம் ஒரு காலம் அது. அந்த மேடையில் அந்த ஒரு நிகழ்வில் தான் இளம்பிறை அக்காவை நான் முதல்ல பார்த்தேன். அவங்க மாது அண்ணா ரொம்ப அழகாக அதை சொன்னார். வாணி ஜெயராம் பாடுவது, இளம்பிறை அக்கா பேசுவது ஒன்று. வாணி ஜெயராம் அம்மா பாடும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த பிட்சுக்கு போவாங்க தெரியுமா? 7.5 8 கட்டம் மட்டும் வாணி ஜெயராம் அம்மாவால் போக முடியும். ஆனால் நீங்கள் அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு கூட இப்படி மேலே கூட இழுக்காது, அதே போல் இருக்கும். நான் ஏன் வாணி ஜெயராம் அம்மான்னு சொன்னேன்னா, இருக்கிற பாடகிகளிலேயே மிக அதிகமான பிச் வந்து அவங்களுக்கு தான். இளம்பிறை அக்கா பேச்சு அப்படிதான். அவங்க சொல்லுகிற விஷயத்தினுடைய ஆழம் என்ன, அடர்த்தி என்ன, கனம் என்ன, வீரியம் என்ன, பிரம்மாண்டம் என்ன, இது அத்தனையும் சொற்களில் வந்து நம்மை போட்டு தாக்கும். ஆனால் முகத்தை பார்த்தீங்கன்னா இந்த முகத்திலிருந்து வர்ற மாதிரியே இல்லை, யாரோ டப்பிங் கொடுத்தாங்களே, கமல் தெனாலியில் சொன்ன மாதிரியே நமக்கு இருக்கும். அந்த முகத்தில் எந்த, அப்படிதான் இருக்கணும் பேச்சு. சார், பேச்சு என்பது இயல் கலை மாத்திரம்தான். நீங்க அந்த கலையில முழுமையான அந்த முகபாவங்களை காட்டி அந்த கருத்தை சொல்லுவது அல்ல இளம்பிறை அக்காவினுடைய பணி. அவங்க ரொம்ப பெரிய பணி இளம்பிறை அக்கா செய்தது. தமிழ் ஆங்கிலம் அந்த இலக்கிய ஒப்பீடு என்பதை நூல் வடிவில் நிறைய கொடுத்திருக்கிறார். பெரிய எழுத்தாளர், என்றும் நிற்க போகிற பணி அந்த பணி.
ஒப்பீட்டு இலக்கியம் என்கின்ற அந்த துறையை கிட்டத்தட்ட இப்போது தமிழ்நாட்டில் இல்லை என்று நான் சொல்ல துணிவேன். நான் சொன்னது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஏன்னா சார் சுந்தர் ராமசாமி சொன்னார், பல பேர் ஒப்பீடு செய்வதே எதற்கென்றால் எனக்கு இன்னொரு மொழியும் தெரியும் என்று நம்மை பயமுறுத்துவதற்காகத்தான் ராமசாமி சொன்னார். அப்போ 2 மொழியிலையும் மிகச்சிறப்பான தேர்ச்சி இருக்கிறவர்கள் தான் இலக்கிய ஒப்பீடு என்பதை செய்ய முடியும். எங்கள் இளம்பெரிய அக்கா செஞ்சுருக்காங்க பாருங்கள். கிழக்கும் மேற்கும்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. இது வருங்காலத்தை வாழ வைக்க போகிற சில புத்தகங்கள் அவையெல்லாம். கம்பெனியும் ஷேக்ஸ்பியரையும் ஒப்பிடுறாங்க. அவங்கள பார்த்து யாராலையும் ஒப்பிட முடியாது. நிறைய சொல்லணும், எனக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அந்த மேடையில் அவங்க அதை சொன்னாங்க, அந்த புத்தகத்திலே அதை எழுதியிருக்காங்க. மேக்பெத் அது அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு ஷேக்ஸ்பியர் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும் அவங்க மனசில் ஷேக்ஸ்பியர் இருக்கார். 10,000 பாடல்களை விரிவாக எழுதிய கம்பனும் ஒரு 37 அல்லது 38 நாடகங்களை கொடுத்த ஷேக்ஸ்பியரும் 2 பேரையும் அந்த தட்டில் வச்சு ஒப்பிடுறாங்க பாருங்க. அவங்க தமிழும் விளையாடுது, ஆங்கிலமும் விளையாடுது. ஒரு மிஸ்டேக், ஒரு எரர் இல்லாமல் அந்த கவித்துவத்தை கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்த ஒருவரால் முடியும்னா இளம்பெரிய கவலை தான். ஒரு ஒப்பீடு சொல்கிறாரு, மேக்பெத்துன்னு நினைக்கிறேன். அவன் வந்து நல்லா தான் இருந்தான். அந்த 3 சூனியக்காரியனோட பேச்சை கேட்டு நாசமாக போனான். அதுதான் அந்த கதை. அவனை பெருசாக மதித்திருந்த மன்னன் மேக்பெத்தினுடைய வீட்டுக்கு வரான். மேக்பெத்தை பெரிதாக மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து போர் வீரனாக கௌரவம் செய்திருக்கிற மன்னன் டங்கன் மேக்பெத் வீட்டில் தங்க வரான். பிளான் என்னென்னா, வீட்டில் தங்க வந்த ஆளை கொல்றது. இதுதான் பிளான். யாரோட பிளான்? மேக்பெத்துக்கும் பிளான், அவன் மனைவிக்கும் பிளான். லேடி மேக்பெத். லேடி மேக்பெத்தை போல கொடுமையான ஒரு கதாபாத்திரம் உலக இலக்கியத்தில் இல்லை என்று இளம்பெரிய அக்கா எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில். அவ்வளோ விட கொடுமையாக நீங்கள் யார்? நீலாம்பரிலாம் ஒன்றுமே கிடையாது. படையப்பா ரீரிலீஸ் வந்திருக்கு. பயங்கரமான வில்லி இவன். மேக்பெத்தை அவ சொல்கிறா, போய் அந்த ஆளை இப்போவே கொன்னுடு, அப்போ தான் நீ ராஜாவாக முடியும். இவன் போகிறான், ஆனால் இவனுக்கு கை நடுங்குது, திரும்பி வந்துடுறான். அவள் சொல்கிற, நீலாம் ஒரு ஆம்பளையா, நீ நான் போய் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவளே கொல்ல போகிறான். போகிறவ திரும்பி வந்துட்டா, அவள் எதுக்குமே பயப்படுறவ இல்லை. இவன் கேட்குறான், நீயே திரும்பி வந்துட்டியே, ஏன் கொல்லலைன்னு. நான் தூங்கிட்டு இருந்தேன், அவன் முகத்தை பார்த்தேன், அசப்பில் எங்கள் அப்பா முகம் மாதிரி இருந்தது, கொல்லாமல் திரும்பி வந்துட்டேன்னு லேடி மேக்பெத் சொல்கிறான். இதை எழுதிட்டு இளம்பெரிய அக்கா எழுதுகிறாங்க, கைகேயினுடைய மனத்தை கூனி மாற்றினாள், எப்படி மாற்றினாள்னு நம்மளை கேட்குறாங்க. கைகேயி நல்லவளாக தானே இருந்தா? என் மகன் ராமனுக்கா பட்டாபிஷேகம்னு கூனிக்கு முத்துமாலையை பரிசாக கொடுக்க போன கைகேயினுடைய மனம் எப்படி மாறிற்று? கூனி என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாலாம். உன்னுடைய சக்களத்தியாக இருக்கிற கோசலை ஜெயித்து விட்டால் நீ தோற்றுவை, இதெல்லாம் சொன்னால் கைகேயி மனசு மாறல. ஒரே ஒரு விஷயம் கடைசியில் கூனி சரியாக அடிச்சா. உங்கள் அப்பா இருக்காரு பாரு, யார்? கைகேயினுடைய அப்பா கேகயன். அந்த கேகயனுக்கும் சீதையினுடைய அப்பா ஜனகனுக்கும் பகைமை இருக்கு. தசரதன் ராஜாவா இருக்கிற மட்டும் அவன் அடங்கி இருப்பான். ராமன் ராஜாவாயிட்டா உங்க அப்பாவுக்கு ஆபத்து வந்தா என்ன செய்வன்னு கூனி கேட்டாலாம். அப்பத்தான் கைகேயினுடைய மனம் மாறிற்று. அப்போ ஒரு பெண் கொடுமையினுடைய எந்த உச்சத்துக்கும் போகிறவளாய் இருப்பாள். ஆனால் அவளுடைய அப்பாவுக்கு ஒரு ஆபத்துனா தான் அவளுடைய மனசு மாறும் என்பதிலே, அது வெஸ்டா இருந்தானே ஈஸ்டா இருந்தானே, பெண்களின் மனம் அப்பாவினுடைய அன்பு என்பதால் கட்டுண்டு இருக்கிறது என்று இளம்பெரிய அக்கா. இந்த ஒப்பீடுனா எப்படி இருக்கணும்? ஏன்னா கலாச்சாரங்கள் வேறாக இருந்தாலும் மானுட உணர்வுகள் ஒன்று என்பதை மெய்ப்பிப்பதற்காகத்தான் ஒரு ஒப்பீட்டை பயன்படுத்த வேண்டும். அதை எங்கள் அக்காட்டேருந்து தான் கற்றுக்கணும். இந்த மேடை கம்பீரம்னா அது இளம்பெரிய அக்கா தான். அந்த அந்த மேடையில் இருக்கிற கம்பீரம், மற்றவர்கள் பேசுவதை சில பேர் தேவையில்லாமல் ஓயாமல் பேசுவாங்க. நானே கிட்டத்தட்ட அப்படி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நேரம் கடந்து பேசுவார்கள். அக்கா வந்து நிறைய வார்த்தைகளை செலவழிக்க மாட்டார். பட்டு கத்தரித்தார் போல் அவரவர்களை அவரவர்கள் இடத்தில் உட்கார வைக்க இளம்பெரிய அக்காவுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒரு பெண் மேடையிலே இருந்து அந்த கவியரங்கம் அல்லது பட்டிமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிற போது எப்படி செம்மாந்த முறையில் தீர்ப்புகள் தர முடியும் என்பதற்கு அவர்கள் தான் உதாரணம். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரத்தை குறைப்பாங்க, நமக்கு பிடிக்காத பாத்திரத்தை ஏற்றுவாங்க. நாம் கடைசியில் அவங்க சொன்னது தான் கரெக்டுன்னு அவங்க கட்சிக்கு போயிடுவோம். பரதனை நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிக்கும். ஒரு மேடையில் இவங்க பரதனை விட இலக்கு வந்தால் நல்ல தம்பின்னு பேசணும். நான் ஆடியன்ஸில் உட்காந்துருக்கேன், எனக்கே பதட்டமாக இருக்குது. பரதனை குறைக்க முடியுமாங்க?
என்னங்க பரதன் எப்படிப்பட்ட கதாபாத்திரம், அவனை போய் குறைக்க முடியுமா? இளம்பெரிய அக்கா சொன்னாங்க, ரொம்ப நல்லவன். அதுதான் பிரச்சனை. பேச ஆரம்பி, அதுதான் பிரச்சனை. பழி வந்துடும் பழி வந்துடும் பழி வந்துடும் பழி வந்துடும் பயப்பட்டுக்கிட்டே இருக்கான். பழியை தவிர வேற எதுக்குமே பயப்படாதவனை விட எனக்கு பழி வந்தாலும் பரவாயில்லன்னு அண்ணனுக்கு தொண்டு செஞ்ச எங்கள் இலக்குவம் தானே. உடனே அவங்க கட்சிக்கு எல்லாரும் போயிட்டோம். அதுதான் அவர்கள் சொல்லினுடைய சக்தி. ஏனென்றால் அந்த சொல் வெறுமே விளிம்பிலிருந்து வருகிற சொல் அல்ல, அவர்களின் நெஞ்சத்தின் ஆழத்தில் இருக்கிற கல்வியாலும் ஞானத்தாலும் அவர்கள் பெற்றது. ஒரு மொழி அறிவு என்பது ஒரு இலக்கியவாதிக்கு தேவை என்பதை வாழும் உதாரணமாக அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த மொழி வேண்டாம் இந்த மொழி வேண்டாம் மற்றவங்களாம் சொல்ல, இலக்கியவாதி சொல்லவே கூடாது. ஒவ்வொரு மொழி அறிவும் ஒரு ஜன்னலை திறப்பது போல. அவங்களுக்கு தெரியாத மொழியே கிடையாது. மலையாளத்திலிருந்து, சமஸ்கிருதத்திலிருந்து, தமிழ், ஆங்கிலம். அதனால்தான் அந்த சொற்கள் அவ்வளவு முழுமை பெற்ற முழு சொற்களாக ஆன்மாவிலிருந்து வருகிற சொற்களாக அவர்களால் பேச முடியும். மகாபாரதத்தை இளம்பெரிய அக்கா சொல்லி கேட்கணும். சிவகுமார், நடிகர் சிவகுமார் ஐயா என்கிட்ட ஒரு முறை சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் படத்துலலாம் நடிச்சிருந்தீங்க, திடீர்னு எங்களுக்கு போட்டியாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க, மகாபாரதத்தில் சொல்கிறீங்க எப்படின்னு. இப்போ மகாபாரதத்துக்கு நிறைய புக் இருக்குமா, ஒரே குழப்பம், எனக்கு எதை பின்பற்றுறதுன்னே தெரியல. அப்புறம் என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சேன், இளம்பெரிய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னார். அப்படி எல்லாருக்கும் ஞான தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வாணிக்கு என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கம். இன்னும் நிறைய பேசணும், ஆனால் நேரம் இல்லை. இங்கே சரஸ்வதி அக்காவை பற்றி நான் என்ன சொல்லுவது? சரஸ்வதி அக்காவை பார்க்குற போதெல்லாம் எனக்கு ஒன்று ஞாபகம் வரும். உங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்கள பற்றி தெரிஞ்சது நிறைய இருக்குது. அதை சொல்லிட்டாங்க ஏற்கனவே. எவ்வளவு மேடைகள், எத்தனை இலக்கியங்கள், ஐயோ 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 எத்தனை இலக்கியங்கள். கண்ணதாசன் ஐயாவை பற்றி அவங்க பேசணும் கண்ணதாசனை பற்றி. அதனால் தெரியாத விஷயம் ஒருவேளை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாதுன்றதுக்காக சொல்லலாம். சரஸ்வதி சபதன் படம் வந்தது பார்த்தீங்களா? இப்போ கூட ஓயாமல் நவராத்திரி வந்து அதை போட்டுருவாங்க. உண்மையில் 2 சரஸ்வதி சபதம் செஞ்சு ஜெயிச்சது இந்த சரஸ்வதி தான். ஒரு சபதம் இல்லை, 2 சபதம். அவங்க இளமையிலேயே அவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்காங்க. மிகச்சிறிய வயதிலேயே பாட்டு, டான்ஸு, ஹிந்தி கிளாஸு, தமிழ் இலக்கியம், ஸ்கூலுக்கு போய் அத்தனையும் பம்பரமாக சுற்றிருக்காங்க. அவங்க 5 வயதுலேருந்து இப்போ என்ன ஒரு 20 வயசு இருக்குமா அவங்களுக்கு? என்னக்கா 20-25 வயசு இருக்குமா அவங்களுக்கு? இந்த 25 வயசு மட்டும் இதே மாதிரி பம்பரமாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கற்றல் என்பது அவர்களுடைய ஆன்மாவினுடைய வேட்கை. கற்றுக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. பர்ஃபார்ம் பண்ணுறது கூட இல்லை. டு லேர்ன் இஸ் ஹர் ஹாப்பினஸ் அண்ட் வாட் எவர் ஷி லேர்ன் ஷி வாண்ட்ஸ் டு ஷேர். அதுதான் அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு குடும்பத்தில் வசதி இல்லையா என்ன காரணம் தெரியல. அப்போல்லாம் இன்டர்மீடியட், +2 கிடையாது, அப்போ பியூசியும் கிடையாது, இன்டர்மீடியட். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்டர்மீடியட்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அது கிடைக்கல அவங்களுக்கு. என்னக்கா அவங்களுக்கு கொடுக்காம ஏன் தெரியல, கிடைக்கல. அப்போ அவங்க அப்பா வருத்தப்பட்டாங்களாம், என்னம்மா அட்மிஷன் கிடைக்கலையேம்மா. அப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் பெஸ்ட்டு. அவங்க சொன்னாங்களா அப்பாட்ட, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, இதே பல்கலைக்கழகத்தில் என்ன மாலை மரியாதையோடு கூப்பிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போவாங்கப்பா அப்படின்னாங்க. அதுதான் சரஸ்வதி சபதம். அந்த சரஸ்வதி சபதத்தை இந்த சரஸ்வதி ஜெயித்து காட்டினார். அப்போ இன்டர்மீடியட் கூட படிக்காமல் ஏதோ ஒரு பள்ளியில் ஆசிரியராக போய் 17 வயசில் ஆசிரியராக போயிருக்காங்க. 17 வயசு டீச்சராக போய் அதுக்கப்புறமா அவங்க மாமா கணவர் ராமநாதன் மாமா தான் வந்து முழுக்க படிக்க வச்சுருக்காங்க. அவங்கள கிராஜுவேஷன் படிக்க வச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க வச்சு, கல்லூரியில் ஆசிரியராகி, முதல்வராகி. அந்த பள்ளத்தூர் சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. அதாங்க சரஸ்வதி ராமநாதன், அந்த கல்லூரியா? அப்படி தான் அந்த கல்லூரியினுடைய பெயரையே மாற்றிய புகழ் இவருடைய புகழ். அதுக்கு பிறகு கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு பெரிய கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணாங்க. பிறகு நகரத்தாரினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய தொகுப்பு வெளியிடணும்னு சொல்லி நகரத்தார் சமூகத்தை சார்ந்திராத இவரை அந்த கமிட்டிக்கு தலைவராக போட்டாங்க.
அந்த வெளியீட்டு விழாவுக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சரஸ்வதி மேடமை கூப்பிட்ருக்காங்க. இவங்க போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலை நீங்களாம் பார்க்கணும். அந்த ஹாலில் இவங்க உள்ள நுழையிற போது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அப்புறம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் குடும்பத்திலே இருந்த அண்ணாமலை செட்டியாரனுடைய முத்தையா செட்டியார் அவர்கள் 2 பேரும் வாசலில் நின்று வரவேற்று சரஸ்வதி ராமநாதன் அவர்களை மேடைக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். இந்த சரஸ்வதி சபதம் நிறைவேறிடுச்சா? மனசுக்குள்ளே சொல்லியிருப்பாங்க, அப்பா ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க மனசுக்குள்ள. 2வது சபதம் என்னென்னா, 80களுக்கு ஆரம்பத்திலேயே கண்ணதாசனை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பன் மேடையில் கூட கண்ணதாசன் பாட்டு வரும் அவங்களுக்கு. அப்போ சில பேர், அவங்க பேர்லாம் வேணாம், சில பேர் சொன்னாங்க, என்னங்க அவங்க எல்லா இடத்துலையும் கண்ணதாசன்றாங்க, அதனால் அவங்கள கூப்பிட வேணாம், கண்ணதாசன் கம்பனில் பற்றி பேச சொன்னால் கண்ணதாசன் கூட சொல்கிறாங்க அவங்க. அன்றைக்கி இவங்க சொன்னாங்களாம், நீங்கள் பாருங்கள், இன்னும் 20 வருஷத்தில் ஆன்மீகவாதிகள் கூட கண்ணதாசனை கோட் பண்ணி பேசுவாங்க, இது நடக்கும். ஏனென்றால் கண்ணதாசன் ஒரு ஞான குரு என்று சரஸ்வதி சொன்னாங்க. அதுதான் நடந்தது. இன்னைக்கு ஆதீனங்கள் மடாதிபதிகள்லாம் பேசும்போது கூட கண்ணதாசனை கோட் பண்ணுறாங்க. அவங்க போட்ட 2வது சரஸ்வதி சபதத்துலேயும் அவங்களே ஜெயிச்சிட்டாங்க. என்ன சொல்லுவது, ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். 1500 கோவில் குடமுழுக்குகளுக்கு நேர் வர்ணனை செய்திருக்கிறார் சரஸ்வதி ராமநாதன் அவர். எனக்கு அது கூட ஆச்சரியமா இல்லை. 1500 கணக்கை கரெக்டாக வச்சுருக்காங்களே நினச்சா எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது. அவ்வளவு தூரம் செய்கிற வேலையில் நேர்த்தி. இப்போ நிறைய பெண்கள் இருக்கீங்க, நான் இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிட போகிறேன். நிறைய பெண்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, உங்கள் பையனோ பொண்ணோ, அது மேலே பாய போகுது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சி பண்ண அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா விருந்தினர் தப்பாக நினைப்பாங்க. விருந்தினர்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டே கண்ணால் அப்படி தானே சொல்லுவீங்க. சரஸ்வதி அக்கா மேடையில் இருந்துட்டு மைக் சரியாக போடலைன்னா அவங்கள அப்படி தான் சொல்லுவாங்க. வெளியில் சொல்லி திட்ட மாட்டாங்க. சில பேர் பேச்சாளர்கள் கோவந்துடும், என்னையா மைக் போட்டிருக்க, நீ சரியா இல்லை பாரு, அதை சரி பண்ணு, இதை சரி பண்ணுன்னா ஆடியன்ஸோடைய மூடு கெட்டு போயிடும். இவங்க பேச்சை நிறுத்தவே மாட்டாங்க, அது போய்கிட்டே இருக்கும். அந்த கண்ணால் மைக் செட் போடுற தம்பிக்கு மாத்திரம் ஒரு எச்சரிக்கையை விடுவாங்க. அது மற்றவங்களுக்கெல்லாம் புரியாது, அவருக்கு மாத்திரம்தான் புரியும். அந்த கண்ணால் இவர்கிட்ட பேசி மற்றவங்கள்ட்ட வாய்ச்சொல்லால் பேசி அதே நேரத்தில் ஒரு பாட்டையும் பாடி ஒரு கண்ணதாசனையும் சொல்லி 1 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளவு செய்யக்கூடிய திறமை ஒருவருக்கு இருக்கிறது என்றால் சரஸ்வதி அக்காக்கு தான். நிறைவாக எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் இந்தியன் ஆர்மிக்காக டொனேஷன் செய்கிற பெருந்தன்மையான மனது அவருடைய மனது. அது மாத்திரம் இல்லை, ஆய்க்குடியிலே இருக்கிற ஒரு வசதியற்றவர்களுக்கான அமர் சேவா சங்கம், ராமகிருஷ்ணன் என்கிறவர் அதை நடத்துகிறார். அவரே பாதிக்கப்பட்டவர். அந்த கழுத்துக்கு கீழே அவருக்கு செயல்பாடே கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு நடத்துகிற அமர் சேவா சங்கத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் பெரும் தொகையை டொனேஷனாக கொடுத்துருக்கேன். எங்கள் அக்காலாம் இப்போ தான் 25 வயசு ஆகுது எங்கள் அக்காவுக்கு, அதெல்லாம் 100 வயசு இருக்கும். ஆனால் 100 வயசு 120 வயசுக்கு பிறகு தன்னுடைய கண்களையும் தன்னுடைய உடலையும் இப்போதே தானமாக எழுதி வைத்து விட்ட மனசு. எனவே திருச்சி நகைச்சுவை சங்கம் செய்திருக்கிற இந்த பணி இருக்கே சாதாரண பணி அல்ல. இவங்களுக்கு ஏன் இந்த விருது கொடுத்தா இவங்களுக்கு பாராட்டு வரணும், இவங்க பார்க்காத பாராட்ட, இவங்களுக்கு இல்லாத ஃபேன் ஃபாலோயிங்கா? ஏன் இதை செய்யறாங்கன்னா, என்னை போன்றவர்கள் எனக்கு பிறகு வருகிற பேச்சாளர்களுக்கு பாருங்க இப்படித்தான் வாழணும்னு காட்டுறதுக்காக இதை செய்யறாங்க. எனவே திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கு வந்து முடிக்கிறேன். நல்ல வேளையாக பெண் பேச்சாளர்களுக்கு பாராட்டுன்னு சொல்லாம தமிழ் அரசிகளுக்கு பாராட்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த 3 தமிழ் அரசிகளையும் இவர்களுக்கு வாழ்த்தி விருது வழங்கிய எங்களினுடைய தமிழின் வள்ளுவத்தினுடைய வாழும் தகைமை அத்தனையும் தன்னுடைய பெருந்தன்மையாலும் தன்னுடைய தமிழாலும் தன் தோள்களிலே சுமந்து கொண்டிருக்கின்ற எங்கள் நடுவர் ஐயாவுக்கும்
இந்த பெரியவர்கள் இருக்கிற மேடையில் சிறியவர்களான எங்களுக்கும் பேச வாய்ப்பளித்த திருச்சி நகைச்சுவை மன்றத்துக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.